சொல்ல மாட்டோம்டா. கும்பிடாயா சுனில் குமார் சுனில் குமாரி சரிப்பா சுனில் குமாரி வேணா இல்லையா உயிரோட தான் நிக்கிறேன் ஒண்ணு சாவுல ஆனா ஜாடா விட்டு நான் செத்து போயிருந்தேன் என்ன பெத்தவள கண்டார ஓடி தெரியாது ஜாடராவல் போட்டா ஏன்டா அப்படி பேசுற அம்மா என்ன என்னை பெத்த தாய் கிடையாது என்னை கொல்ல வந்த பேய் அப்படியே இல்ல ஆமா ஓடி அப்படி சொல்லி பாரு மண்டே மண்டே உடனே சொல்றேன்னு சொல்லு பெத்த பையனே
ஏடி காலை உடைக்கல காலத்தை வரைக்கும் பாறேன் இருக்கட்டும் நீ பேசிக்கிட்டே இரு. என்னைக்கு அது ஒரு நாளைக்கு சாப்பாடுல மெசேஜ் கொடுக்கல என்ன யான்னு கேளு. நீ வெக்கற குழம்பே விஷமோட தான் இருக்குது. ஊத்துக்கு வந்துட்டா அம்மா யாரு அப்பா யாரு என்ன முறை தெரியாம பேசிட்டு நல்லா இருக்குது. இப்படி பையன் தான் இந்த செட்ல கோம்பலேசம் போட்டு ஆடுறான்னு தெரியல. அம்மா யார் கோம்பறதுக்கு தெரியல. தூக்கியாப்பா என்னப்பா படுத்து தூக்கி தாலாட்டு பாடு சொல்லுறாரு. ஐயா போது விடுறா. என்ன பண்ற? சரி அப்படிதான் பொறுத்துட்டா என்ன பண்ணுவேன்? விடுறா. ஐயோ ஐயோ ஆயா ஐயோ அம்மா ஐயோ ஐயோ அப்பா அப்பா சாவாத்திரி அதனாலதான் எங்க அப்பா விட்டுட்டு போவாதே கண்டார ஓடிட்டு போச்சு. சரி வாங்க. போனால் போகட்டும். இந்த நிறைந்த மாபெருமான புண்ணிய சபைக்கு என்னுடைய முதல் கண் முத்தான வணக்கம். ஆனாலும் பிறந்த அப்பன் மகளும் பிறந்த அருமை தாய்மார்களும் நம்முடைய நாடகத்திலே கண்டுகளிக்க இங்கு நம் கடவுளை போல் சூழ்ந்திருக்கிறார்கள். ஏன் என்ன காரணம்? அந்த ஏன் உட்காந்துக்கிறீங்க? வீட்டுக்கு போக கூடாது. ஏன் உட்காந்துக்கிறீங்க? எந்திரிச்சு போங்க. ஏன் வீடுல எந்திரிச்சு போங்க. அவங்க போயிட்டா நீ காலையில என்ன கெதியில் போற? அவன் தான் ஏற்கனவே வாங்கிட்டு நான் தான் 3000 வாங்கி கேட்க இருப்பாரு. 3000 வாங்கி தின்னுட்டியா? அப்ப நீ ஒண்ணு பேசலாம். எதுவும் பேச முடியாது. ஆனா இது என்ன ஊரு? என்னமோ ஊர் சொன்னா வீரப்புனூரிலே எழுந்திருக்கக்கூடிய அருள்மிகு நமது மாரியம்மனுடைய திருவிழாவை இந்த ஊர் பொதுமக்கள் ஒரு பெருவிழாவாக கொண்டாடி இன்று ஒரு இரவு நமக்காக வேண்டி ஆனால் அருங்கூத்து ஆடினாலும் இந்த அர்ஜுனன் தவசுக்கு நிகராகாதான் இப்பேற்பட்ட நாடகத்தை இந்த ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சதுநாட்டில் செய்திருக்கிறார். அம்மா இந்த அர்ஜுனன் தவசு நாடகத்தில் நான் வந்திருக்கும்படியா என்னுடைய பேர் என்ன? அடி அம்மா நேற்று ராத்திரி எங்க தாத்தனுக்கு ஞாபகப்படுத்தி. ஆனால் என்னுடைய பெயர் சரணந்த ராஜன் பெற்ற கையலார் ஏழைக்கண்ணி. ஓ நீயே அந்த ஏலக்காயே? ஏழைக்கண்ணிடா. ஓ ஏலக்கண்ணி. ஆமா சரி சரி. குங்கும ராஜன் பெற்ற நான் குணமுள்ள ஏழைக்கண்ணி. இந்த ஏழைக்கண்ணியாகப்பட்டவள் நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? எங்கம்மா? நம்ம ஏழாவது விளக்கையாலும் Yeah.
ஆனால் நான் ஆண்டு வரக்கூடிய என்னுடைய சொந்த தேசம் அம்மம்மா என்னுடைய நாடுதான் இந்த 7வது வனம். ஒரு 5 நிமிஷம் என்னயா அப்படி நவுச்சு மூத்துறதுக்கு போற மட்டும் அதை போற உள்ள போங்க. பாரு உள்ள லைட் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் வசதி உள்ளுக்குது. மத்தாளக்காரர்கிட்ட ஒரு 5 ரூபா காசு போட்டு கொடுத்துட்டு போயிருங்க. அம்மம்மா நான் வாழ்ந்து வரக்கூடிய இந்த 7வது தேசம், அதாவது இந்த 7வது வனமோ ஏலக்கனி வனம். சரி, இந்த ஏலக்கனி வனத்திலே நான் ஏன் இப்படி தன்னந்தனிமையாக அடுக்கி 1000 தாய்மார்களோடு சேர்ந்து நான் ஏன் வாழ வேண்டும்? என்ன காரணம்? என்ன அம்மானா ஓய் இருந்தாலும் சரணந்த ராஜனுக்கு சில நாட்களாகவே குழந்தை பாக்கியமில்லை. சரி, அப்பொழுது இந்த ஈஸ்வரை நோக்கி தொடர்புடைய தவங்கள் செய்து வந்தார். சரி, அந்த ஈஸ்வருடைய வரத்திலே பிறந்தவள் ஒரு தன புதல்வி. அம்மம்மா நான் பிறக்கின்ற பொழுது எனக்கு அழகோ 10. உங்களுக்கு? ஆமா. சரி, அழகு 10 அழகா இருக்கும் பொழுது நான் 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்திலே நான் என்ன நினைச்ச மனசுல என்ன, ஆனா நாளைக்கு ஒரு தக்க பருவம் 16 வயது மங்கை கல்யாணம் செய்யக்கூடிய வயசு வந்துட்டா நாம திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆடவன் நம்மளை விட ஒரு அழகாவது அதிகமாக சொல்லி நான் சிவபெருமானை நோக்கி தவத்தை செய்தேன். சிவபெருமான் நேரடியாக வந்து காட்சிகள் கொடுத்தார். எப்படி கொடுத்தா? ஐயா சிவபெருமானே, திருமணம் என்று ஒன்று செய்தால் எனக்கு 10 அழகு இருக்கிறது, என்னை விட ஒரு அழகாவது அதிகமா இருக்கணும், அப்படிப்பட்ட ஆடவனை தான் திருமணம் செய்வேன் அப்படி என்று சொல்லி நான் தவத்தை செய்தேன். அந்த சிவனாகப்பட்டவர் அம்மா யாழக்கண்ணி என்னுடைய படப்பிலே பிறந்த நீ ஏன் கவலைப்படுற? அழகு என்னமா அழகு உனக்காக வேண்டி ஒரு அழகு சேர்த்திருக்கக்கூடிய ஆடவன் நாட்டை தேடி வருவான். அப்போ இவர்தான் கணவர் என்று சொல்லி அறிந்து கொண்டாய். ஆனா அவரையே திருமணம் செஞ்சுக்க சரி அப்படி என்று வரத்தை கொடுத்து விட்டான். அம்மா அன்று வரத்தை வாங்கி விட்டு இந்த 7வது வனத்திலே அன்று வந்தவள் இன்று வரைக்கும் மன்னர் வருவார் வருவார் என்று சொல்லி மலை மீது வெளி வைத்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீங்க? ஆமா. என்னிடம் பார்த்தால் அழகா இல்லையா? அழகா வாய்ந்த மன்னன் இல்லையா? என்றுமே இல்லாமல் இன்று தினமாக நம்முடைய 7வது வனத்திலே பூக்காத செடியெல்லாம் பூத்திருக்கிறது, காய்க்காத மரமெல்லாம் காய்த்திருக்கிறது. சரி, என்னன்னு தெரியல, ஏதும் தெரியல. அதனால ஒருவர் அரகரா என்று சொன்னால் உலகமே அரகரா என்கிறது. ஆமா. சேவண்டி சத்தம் நம்முடைய காதை தொலைக்கிறது. ஆமா, அப்படிதானே? ஆமாமா. அரியே நிசமாலுமேவா? நிசமாமா. சத்தியமாலுமேவா? அம்மா ரீசன்னா தந்தவரோ ஈசனா ஏதோ இன்று பறித்து விட்டது. காய்க்காத மரமெல்லாம் காய்ச்சிருக்கிறது, சாதி சந்தாதி வாசமெல்லாம் சேவண்டி சத்தம் காதி துளைக்கிறது. சங்கு நாதம் மனசிலே உள்ளே பூந்து அழைப்பாயுது. அம்மா வருவாரோ, அவர் எங்க இருக்கிறாரோ, அவர் என்ன செய்யறாரோ புரியல.
கடலில் அகப்பட்டு விட்டா. சரி சாமி நாதா மன்னா போக வேண்டாம் சாமி நில்லுங்க. தூர வழி போற மன்னா தோல் துணியா நானும் வரேன். காது வழி போற மன்னா கால் துணியா நானும் வரேன். நில்லுமையா சங்கு வரே என்னுடைய துணியை அறிந்து விட்டு அப்புறமே போங்கன்னு சொல்லி தூரம் தூரம் போற மன்னவரே உன் தோல் துணியா நானும் வரேன். காதவழி போறவரே கால் துணையா நானும் வருகிறேன். என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு பெண்மணியாக பின்தொடர்ந்து வருகிறார். சொல்றேன் அப்படியா? யாரம்மா எத்த தாயே என்னுடைய தடத்தை மறைக்காது. எனக்கு தவம் புரிந்து போய்விடும் அம்மா. மறக்க வேண்டாம் தவம் புரிந்து போய்விடும். வழியை மறைக்க வேண்டாம் வரம் புரிந்து போய்விடும். அந்த ஈஸ்வரை நோக்கி நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதனால பார்த்துட்டு போக மாட்டீங்களா? போக மாட்டேன் தாயே. இப்படி முகத்தை பார்த்துட்டு போக மாட்டீங்களா? மண்ணை பார்த்த கண்ணால் பெண்ணை பார்ப்பதில்லை. ஓஹோ பங்காளி ஜெயிக்க பாசிவதாசன் கடைபெற போகிறேன். எதிராளி ஜெயிக்க ஈஸ்வரத்தில் வரவாங்க போகிறேன். போகக்கூடிய எண்ணெய் உன்னுடைய முகத்தில் முழித்து போனா அந்த எதிராபட்டோர் வரம் தருவாரா? ஒரு பெண்ணுடைய முகத்தை கண்டுவிட்டு சென்றால் அந்த கருத்தில் வரம் கொடுக்க மாட்டான். அப்படிதானே மங்கையுடைய முகத்தை கண்டு போனால் அந்த மகாதேவன் வரம் கொடுக்க மாட்டான். சாமி மன்னா ஐயா கண்டிப்பா
மன்னா அம்மா நானா 1000 முறை அடுக்குமுறை எடுத்து உரைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நான் இல்லை. நான் ஈசனிடத்திலே ஆசிவதாஸ்திரை கடை பெறுவதற்காக நான் ஈசனே கதி என்று இந்த மண்ணை பார்த்த கண்ணால் வேற யாரையும் பார்க்காம போய் கொண்டிருக்கேன். என்னுடைய தவத்தை கெடுக்க வேண்டாம். என்ன இருக்க போகுது இவருடைய மூஞ்சில முடிச்சிட்டு போனா அவனுக்கு எந்த கடவுள் வகை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்கல்ல. என்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளும் ஆடை ஆபரணமும் லட்சத்துக்கு மேல கோடிக்கு மேல போறோம் இருக்கிறதெல்லாம் காட்டணும்னா இடத்தை காட்டி விட்டா போதும். ஆமா காட்டி கொடுத்தாமா சாமி கட்டி அழைத்துக் கொள்ள நானும் உண்டு. கட்டு வேண்டாம், மெத்த வேண்டாம், நாள்படிக்கு சாதி வேண்டாம், ஏற புறவு வேண்டாம், எடுத்தடிக்க சறுக்க வேண்டாம், ரொக்கம் பணமும் வேண்டாம். என்ன ஆளை ஒட்டினா போதும். எதுவுமே வேண்டாம். ஆமா அஞ்சாசியை மறந்து விட்டு அஞ்சாசியை கையில பிடித்து இவனே கெதி என்று சொல்லி இவனை தேடி போறேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறீங்க? பார்த்த கண்ணால் பின் திரும்பி பார்க்காம நான் போகிறேன். அந்த சிவனுடைய கோபத்துக்கு நான் ஆளாகிடுவோமா? பாருங்க ஓயாது நான் சிவனை பார்க்க போறேன், நான் சிவனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறியே மாப்பிள. பாரு மாப்பிள, அந்த சிவனை சிவனை சொல்றியே அந்த சிவன் என்ன? உங்க தாத்தனா, முப்பாத்தனா, அப்பனா, உங்க மாமனா? ஐயா சிவனை பார்க்கறதுக்கு என்னுடைய நாட்டை தாண்டி போனவங்க எத்தனையோ பேர். அது சரி, போனதை மட்டும்தான் கண்ணுல பார்த்துருக்கேன், யாரையும் பார்த்துருக்கேன். கண்ணே நீ புதுசாட்டு இருக்குது. இப்பதான் நீ சிவபெருமனை பார்க்க போற. என்ன உண்மைதான்? இப்பதான் போறேன். இங்க பாரு, முத இப்பதான் போறேன். நீ இப்பதான் போற. தவத்துக்கு போற மன்னாதி மன்னர்கள், மகிழ்ந்தாகிய வேந்தர்கள், அதாவது எத்தனையோ தேவாதி தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான் போனதான் உண்டு, வந்ததில்லை. தவத்தை செய்து சிவனை நேரிலே பாப்பம் என்று சொல்லி அமர்ந்த இடத்துல தான் வளர்ந்தது கோடி. சரியா? சரி மாத்திரம் இன்னைக்கு சிவ சிவன் சொல்லி சிவனை பார்க்க போறங்கிற நீ இன்னைக்குதான் போற. நான் 5 வயசுல சிவன்கிட்ட போறேன். 5 வயசுல சிவனை பார்க்க போனாயா? 5 வயசுலயே சிவனை தேடி போனாயா? எதற்காக? என்ன காரணத்துக்காக? என்ன காரணம் தெரியுமா? ஆனா நான் பிறக்கின்ற பொழுது எனக்கோ 10 அழகு இருந்தது. ஆமா, நான் ஒரு காலத்திற்கு திருமணம் செய்யக்கூடிய மன்னன் என்னை விட ஒரு அதாவது 6 அழகாவது அதிகமா இருக்குன்னு சொல்லி சிவனை தேடி தவத்தை புரிந்து உடனே சிவன் வந்து எனக்கு வரத்தை கொடுத்தான். எப்படி கொடுத்தாரு தெரியுமா? அம்மா கவலைப்பட வேண்டாம், உன்னை திருமணம் செய்வதற்காக ஒரே ஒரு ஆடவன் உனக்காகவே பிறந்திருக்கிறார். உலகத்தில் நரமானினா பிறந்திருக்கிறான். ஆமா, குருநாடு குருகுலம், சரியான சந்திரகுலம், சந்திரகுலத்திலே பிறந்த மன்னன், இருவருக்கு முற்றோர், இருவருக்கு இளையோ, கருமல்ல நாயகன், அழகு மன்னன். அந்த அருளாக பட்டவன் பட்டப்பட்டியாக நீரடைந்து இதோ ருத்ராஜு கொட்டையெல்லாம்
திருமணம் செய்துக்கோ அப்படின்னு வரத்து கொடுத்தாங்க. ஈசனார் கொடுத்த வரம். ஆமா. ஆனா இந்த சிவபெருமான் இடத்துல கேட்டேன், ஐயா உடைய நாட்டின் வழியாக எத்தனையோ முனிவர்கள் போறாங்க, நான் யாருன்னு கண்டேன் அப்படின்னு கேட்கும் போது முதுகிலே மத்சரேகை, காலத்திலே செந்தாமரை, தொப்பிலே அமுத மலசம், இப்படி 12 நட்சத்திரம் பொருந்திய 11 பெயர் படைத்த அதாவது 11 அழகு படைத்த 32 நட்சத்திரம் பொருந்திய அந்த மனிதனாகப்பட்டவர் ஒருவர் அரகரா என்றால் ஒருவர் அழகரா என்று சொல்லிவிட்டால் இந்த உலகமே அழகரா என்று சொல்லும். காய்க்காத மரம் காய்க்கும், பூக்காத மரம் பூக்கும். அப்படி என்று சிவபெருமான் வளர்த்தி கொடுத்தார். அதனாலதான் என்னை வழிமறைக்கிறார். இத்தனை காலமாக நீங்களே கதி என்று சொல்லி உங்களுக்காக இந்த 7வது வனத்துல நான் காத்துட்டு இருக்கிறேன். எப்ப வருவாய் என்று வழிமேல வெளிவைத்து எனக்காகவே இந்த 7வது வனத்திலே காத்திருக்கிறார். ஆகட்டும் அம்மா, இருந்தாலும் பங்காளி ஜெயிக்கிறதுக்காக நான் பாசிபதாஸ்திர கிடை பெற வேண்டும். நான் ஈஸ்வரனிடத்தில் வர வாங்கி வந்ததுக்கு பிறகு உன்னை நான் திருமணம் செய்து அழைத்து போகிறேன் தாயே. இப்பதான் சிவகிட்ட போறேன். நான் 5 வயசுலயே சிவகிட்ட போயிட்டேன். ஆமா ஆமா சரி பாருங்க, எத்தனையோ பேரு 7வது மனத்தை தாண்டி போனாதான் சிவபெருமானை பார்க்க முடியும். போனவங்களை தான் பார்த்தேன், திரும்பி வந்தவங்களை பார்த்தது இல்ல. இன்னைக்கு போறேன், திரும்பி என்னைக்கு வர போறியோ அது மட்டும் இல்ல. இன்னொன்னு என்ன தெரியுமா? என்ன ஓட்ட